அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு 7/1/2024 முதல் 13/1/2024 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் மூழ்கி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனை, கஷ்டம், சிரமம் அனைத்தையும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய இனிமையான நேரமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன. ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மகத்தான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சந்திரனின் அமைப்பு இந்த வாரத்தின் துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. நீச்சமடைந்திருந்தாலும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் அதற்கு பிறகு விரயம், அதற்கு பிறகு ஜென்மத்தில் இந்த வாரத்தின் இறுதியில் அமர்கிறாருங்க. 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை சந்திரன் ஜென்மத்தில் அமரப்போகிறார். சந்திரன் ஜென்மத்தில் அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. எனவே இந்த வாரம் முழுவதுமே நல்ல பலன்கள் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சந்திரன் வீற்றிருக்கிறார். சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் லாபத்தில் வீற்றிருப்பது அனைத்து விதமான காரியங்களிலும் லாபம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது. அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதுமே பல காரிய தடைகளை நிவர்த்தி செய்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. செவ்வாய், புதன், சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். இந்த தருணத்தில் குரு பகவானின் சுப பார்வையும் அதீதமாக கிடைப்பதால் பல்வேறு வகையான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ஏனென்றால் குரு மிக வலிமையுடன் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. சுகஸ்தானத்தில் மிக வலிமையுடன் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சுப பார்வையால் மிக அதீதமாக 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகளை மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறார். வீண் விரய செலவுகள் அனைத்தையும் குறைத்து சுப செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கொடுக்க போகிறாருங்க. இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் நீங்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான். ஏனென்றால் செவ்வாயை பார்ப்பதால் குரு மங்கள யோகம் உட்பட பல்வேறு விதமான யோகம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக கிடைக்கிறது. எனவேதான் கஷ்டத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சிங்கத்தை போல் கம்பீரமாக அனைத்து விதமான கஷ்டத்தையும் எதிர்கொண்டு இனிமையான தருணமாகவும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு பகவான். குரு சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட சூழ்நிலையிலும் நல்லதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் பெரிய அளவிற்கு கவலை அளிக்காத வகையில் நல்ல முன்னேற்றத்தையும் மனதிற்கு இதமாய் அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான். ஏனென்றால் சனி பகவான் பாதசனியாக குடும்பஸ்தானத்தில் மிக வலுவாக அமர்ந்திருக்கிறார். எனவே குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகுகிறது. 7.5 சனியின் காரணமாக சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும், சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக சந்தித்து வந்த அனைத்து விதமான சிரமங்களும் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் 7.5 சனியாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பு காரணமாகவும் நல்ல பல நன்மைகள் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய முதலீடுகளை துணிந்து மேற்கொள்ளலாம். அவை அனைத்தும் நினைத்ததை விட லாபம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உத்தியோக ரீதியாக இடமாறுதல், எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உள்ளிட்ட பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. நிரந்தர வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்பு மற்றும் புதிய வேலை வாய்ப்பு என அனைத்திலும் நல்லதொரு மாற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சனி பகவான். அது மட்டுமல்லாது செவ்வாய் இந்த தருணத்தில் விரயத்தில் அமர்ந்திருந்தாலும் விரய செலவுகளை மங்களகரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கிறார். வீடு பழுது பார்த்தல், புதிய வீடு கட்டுதல், நிலம், வீடு, வாகனம் வாங்குதல் என
என பல்வேறு விதமான சுப செலவுகளாகவும் சுப விரயங்களாகவும் மாற்றுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே செவ்வாய் விரயத்தில் இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் மகிழ்ச்சி நிறைந்து கிடைக்கும். அரசாங்க சலுகைகள் எதிர்பார்த்தபடி குறைவின்றி மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ இல்லையோ அவற்றால் தொல்லை இல்லாத ஒரு இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் முன்னேற்றத்தை மிகவும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த தருணம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை அனைத்தையும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பை ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க. ராகு அதீத பலத்துடன் சஞ்சரிப்பது அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மோட்சக்காரகரான கேதுவும் இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை தோற்கடித்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றியும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். நிழல் கிரகங்களின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியன் விரயத்தில் இருக்கிறாருங்க. விரயத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம். உடல்நலம் சார்ந்த வீண் விரய செலவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே சூரியனின் அமைப்பு காரணமாக சற்று கூடுதல் கவனமும் அனைத்து விதமான பணிகளிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் சுக்கிரன் மிக வலுவாக லாபத்தில் வீற்றிருக்கிறார். சுக்கிரன் லாபத்தில் வீற்றிருப்பதால் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க. தடையை தாமதத்தை சந்தித்து வந்த அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. இந்த வாரம் முழுவதுமே ஏற்றம் நிறைந்த வாரமாகவும் உங்களை தேடி உங்களது திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் புதிய சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கப் போகின்றன என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்ததை விட நல்ல வளர்ச்சி அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. கட்சியிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும். வித்யாகாரராக இருக்கக்கூடிய புதன் 8ஆம் தேதிக்கு பிறகு விரயத்தில் அமர்ந்தாலும் முதல் 2 தினம் லாபத்தில் இருக்கிறாருங்க. அதற்கு பிறகு விரயத்திற்கு மாறினாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. வித்யாகாரராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் அவற்றை சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய தெளிந்த அறிவாற்றல் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே எப்படி பார்த்தாலும் இந்த தருணம் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.